வயதினருக்கு கூடிய சீக்கிரம் அந்த வெள்ளை முடி வந்துருது. அதுக்கு என்ன காரணம்? இளம் நரை உங்களுக்கு முடி ஒரு மிகப்பெரிய ஒரு உடலில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம்ங்க. அது நீங்கள் ஃபுல்லாலாம் உள்ளே போயெல்லாம் நவீனத்தை வச்சுலாம் படிக்கலாம் முடியாது. உங்களுக்கு எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய எண்ணற்ற அந்த வேலைகளை கல்லீரல் தான் பார்க்குது உடம்புக்குள்ளே. உங்களுக்கு முடி பேசிக்காக உங்களுக்கு ப்ரோட்டீன் மெட்டபாலிசத்தில் வந்துடும். உங்களுக்கு அது இல்லாமல் ஃப்ரீ டெஸ்டோஸ்டெரான் தான் உங்களுக்கு ஹேர் பவுலில் ஹெல்ப் பண்ணணும். நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்குது உள்ள இந்த முடி. கொலோஜன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப் ஃபார் நெயில் ஹேர் எல்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு ப்ரோட்டீன். அது அந்த மாதிரி உங்களுக்கு முடி இளநரை, அந்த கியூட்டிகல்ஸ், அந்த பிக்மெண்டேஷன், அந்த ஹேர் பிக்மெண்டேஷன் உங்களுக்கு சின்ன வயசுலேயே குறைய ஆரம்பிச்சிடுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பித்தத்தொந்தம் தான். பித்தத்தொந்தம்னு சொல்லுவாங்க. பித்தம்னாலே உங்களுக்கு ஃப்ளூயிட் ரிலேட்டட். ஸோ உங்களுக்கு there are certain inflammations, there are certain hormonal changes, there are certain அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் உருவாகும் பொழுது, ஏன்னா இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்மக்கிட்ட உடல் உழைப்பே இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நகரப்புறங்களில் நம்ம நடக்கிறது கூட இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். ஒரு வெளியே வந்தாலே சின்ன பசங்க கூட ஒரு 2 வீலராவது வச்சுருக்காங்க. ஒரு நடக்கிறது இல்லை. வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே 2 வீலரில் ஏறுறாங்க, இல்லை காரில் ஏறுறாங்க, போகிறாங்க, அந்த பில்டிங்கில் இறங்கி உள்ளே போயிடுறாங்க. அதிகமாக இன்றைக்கி மக்கள்கிட்ட இந்த நகரப்புறங்களில் வேலை செய்கிறது ஃபிங்கர்ஸ் தான், விரல்கள் தான். ஏன்னா அவங்க மொபைல் ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறது, உங்கள் ஐபேட் ஆப்ரேட் பண்ணுறது, உங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதெல்லாம் எல்லாருமே இந்த கேம்ஸ் ஆர் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் கூட போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடந்த 20 வருஷத்தில், முன்னெல்லாம் பசங்க பார்த்திங்கன்னா 50 வருஷம் முன்னாடி யாருமே வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, எல்லாம் வெளியில் தான் இருப்பாங்க. ஒரு குரூப் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கோம், ஒரு குரூப் பார்த்திங்கன்னா கபடி ஆடிட்டு இருக்கோம், ஒரு குரூப் பார்த்திங்கன்னா ஹாக்கி ஆடிட்டு இருக்கோம், ஒரு குரூப் பார்த்திங்கன்னா ஷட்டில் காக் ஆடிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு விளையாட்டில் இருப்பாங்க. அதெல்லாம் இன்றைக்கி இல்லை, சுத்தமாக போயிடுச்சு உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும், உடலுக்கு தேவையான உடல் உழைப்பும் போயிடுச்சு, உடலுக்கு தேவையான அசைவுகளும் இல்லை, உங்களுடைய உணவும் தரம் போயிடுச்சு, சுவாசிக்கிற காற்று போயிடுச்சு, பயன்படுத்தக்கூடிய தண்ணியின் தரம் போயிடுச்சு. அப்புறம் இளம் நிறை வராமல் என்ன பண்ணும் சொல்லுங்கள். அப்போ உள்ளுக்குள்ளே எக்கச்சக்கமான மாறுதல்கள் ஏற்படுகிறது இந்த மாதிரி ஒரு காரணங்களால். அதனால் நம்மளுக்கு அந்த மெட்டபாலிக் பாத்வே, அந்த ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் இதெல்லாம் அடி வாங்கும்போது, டெஸ்டோஸ்டெரான்லாம் அடி வாங்கும்போது உங்களுக்கு இளம் வயதிலேயே உங்களுக்கு அந்த நிறை தொடங்கி வருகிறது. அது தொடங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை சரி செய்யக்கூடிய அந்த முறைகள் எல்லாம் இப்போ எதுவுமே இல்லை. நீங்கள் கலர் தான் போட்டுக்கணும், வேறு வழியே இல்லை. அதை உள்ளுக்குள்ளே போய் அதை அந்த சீரான நிலையை எடுத்துன்னு திருப்பியும் முடியை நேச்சுரலாக கருப்பாக்கணும் அப்படின்ற வழிமுறை வாய்ப்பே இல்லைங்க. இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி வல்லமை படைத்த மருத்துவர்கள்லாம் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க, இப்போ யாருமே இல்லை. வணக்கம், நன்றி.